கட்சிக்கா பஞ்சம் நாட்டில்? இல்ல அப்ப திமுக தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுதான் இது இவ்வளோ குளறுபடிக்கு காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மை அதான். ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ தேசிய முற்போக்கு நாங்கள் கூட தியாகம் பண்ணோம் அப்படின்ற, நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்க? தியாகம் பண்ணவங்களும் அந்த சைடில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி, அதாவது கடைசியாக வந்தவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு கூட்டணியில், முன்னாடியிலேருந்து இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. அதில் இது இசை கமல் அவர்களுக்கெல்லாம் இது புதுசு. இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல. திருமாவளவன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் காட்டின அந்த கட்ஸு, அந்த நெஞ்சு தைரியத்தை உலக நாயகன் கமலால் காட்ட முடியல தானே. தொத்து போயிருக்கீங்களே இன்றைக்கி. உட்கட்சி அரசியலில், உட்கட்சி குழப்பத்தில் மக்கள் நீதி மையம் விசிகாக்கு நிற்க முடியல. விசிகா அங்கே ஒரு படி மேலே நிற்குது இல்லை, அது எப்படி பார்க்குறது? ஆனால் அவங்களுக்குமே அழுத்தம் இருந்திருக்கும்ல சார். ரெட்டை இலக்க நம்பர் கேட்டாங்க, 8 தான் கொடுத்துருக்காங்க. அழுத்தம் இருக்கும். யாருக்கு தான் அழுத்தம் இல்லை? எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கும். அந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் எப்படி எதிர் அரசியல் பண்ணுறீங்கன்றதுன்னு முதல்ல அரசியல்ன்றது உட்கட்சி அரசியலும் இருக்கும், வெளியிலேருந்து வர அழுத்தமும் இருக்கும், மக்கள்கிட்ட ஒரு அரசியலும் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டான பரிணாமத்தில் சுற்றும். அது எல்லாத்தையும் சேர்ந்து கையாளணும். இல்லை, ஆனால் நம்ம கூட்டணி கட்சிகளை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது. திமுகவில் எவ்வளோ பேர் அதிருப்தியில் இருந்திருப்பாங்களே சார்? அதிருப்தியில் வருவாங்க. இப்போ அவங்க பாட்டு என்ன சொன்னாங்க, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, விருகம்பாக்கம், அதுக்கப்புறமா ஒரு தொகுதியாக அவங்க சொல்கிறாங்களே 25 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 25 லிஸ்ட்டு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அண்ணனுக்கு சீட்டு கிடைக்காம போய்டும். அதாவது எங்கள் எம்எல்ஏ வாய்ப்பாளருக்கு திமுகவில் கிடைக்காம போயிடுமா? இல்லை எனக்கு நானே ஒரு ஆஸ்பிரண்ட்னா நானுமே அதை பார்ப்பேன், இல்லை கூர்ந்து கவனிப்பேன் இல்லையா? எல்லாருக்குமே உதயசூரியனில் நிற்கணுன்றது தான் திமுகவில் இருக்கிற ஒரு கட்சிக்காரர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஆசையாக இருக்கும். அந்த ஆசைக்கு புதுசாக வராங்கன்னும் போது கம்மியாகும் இல்லையா? அது ஒரு சிக்கல் தான். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு வெற்றி. இதே சிக்கல் அதிமுகலே இருக்கும். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசனுக்கு 5 சீட்டு. அவர் என்ன எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டாரு? இல்லை இப்போது இந்த 5 வருஷத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்டார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணிட்டாரு, இல்லை சொத்து வரி பிரச்சனைக்கு எதனா ஒரு பில்டிங்க்கு முனிசிபாலிட்டி முன்னாடி நின்று போய் அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். என்ன பண்ணான்னு அவருக்கு 5 சீட்டு தூக்கி அதிமுகவில் கொடுத்தாங்கன்னு தெரில. அது தாமரை போய் நிற்க போகிறார் 5 சீட்டு. ரெட்டலையில் நின்னாலுமே போன வாட்டி நின்னது எல்லா இடமும் போயிடுச்சு. இந்த வாட்டி எது தாமரையில். ஸோ அப்போ மக்கள் அரசியல் பண்ணாமல் குறைந்தபட்ச உழைப்பை மக்களுக்கு கொடுத்து விட்டு, குரலை மக்களுக்கு கொடுத்து விட்டு, இந்த மேலே இருக்கவங்க எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அரசியல் கட்சிகளோ இல்லை அந்த அரசியல்வாதிகளோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறாங்க பாருங்க. மக்கள் இவங்களெல்லாம் அடையாளம் காட்டுறாங்க. யார் நமக்காக குரல் கொடுக்குறா, யார் அடிக்கடி களத்தில் இருக்கிறாங்க, யார் அடிக்கடி பத்திரிகையாளர் செய்திக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு பேசு பொருளாக இருக்கணும். அரசியல் எதுவுமே இல்லைன்னா இப்படி தான் ஆகும்.